பல காரணங்களால் நம்ம வயிறு வலிக்கும் போது நம்ம உடம்பு இன்ஸ்டிங்க்டாக பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம கைகளை எடுத்துகிட்டு போய் வயிற்றில் வைக்கிறது. நம்ம புலம்புறோமா அழுகுறோமா அந்த வயிற்றை பிடிச்சிக்கிட்டு தானே அழுகுறோம். அப்போ பேசிக்காக உடம்பு ஏன் அந்த காரியத்தை வந்து இன்ஸ்டிங்க்டாக செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஏதோ ஒரு வைத்தியம் இந்த கைகளால் அதுக்கு கிடைக்கணும்னு அது எதிர்பார்க்குது. அதுதான் அதனுடைய இன்ஸ்டிங். அப்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கைகள்லேயும் விரல்கள்லேயும் ஏதோ மருத்துவம் இருக்குது அப்படின்ற இடத்துல இருந்து தான் மனுஷன் ஆராய ஆரம்பித்த போது தான் சில விஷயங்கள் சில வைத்தியங்கள் அவனுக்கு நல்ல விதமாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2015 தாய்வானில் தாய்பே யூனிவர்சிட்டி ஆஃப் நர்சிங் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட முறையில் விரல்களால் மசாஜ் கொடுப்பதும் ப்ரெஷர் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சில பாயிண்ட்ஸில் அழுத்தம் கொடுக்கும் முறையில் வந்து அவங்களுக்கு சில வைத்தியத்தை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த சைடில் விழுது இல்லையா அந்த டயர் அந்த மாதிரியான விஷயங்களும் நடு வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்புகளும் நீக்கப்பட்டு அவங்களுக்கு bloating வந்து கம்மியாகி வாட்டர் ரிட்டன்ஷன் நீர் கோர்த்து கொள்வது கேஸ் ஃபார்மேஷன் எல்லாமே க்யூர் ஆகி இது அத்தனையும் 3 நாட்களில் ஒரு நாளைக்கு 15 முறை ஒரு நாளைக்கு 2 முறை ஒரு தரம் அந்த எக்ஸசைஸை 15 நிமிஷம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை அந்த மாதிரி 3 நாட்கள்லேயே மிகப்பெரிய ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து அதை அவங்க வெளியிட்ட பிறகு தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே இது பாப்புலர் ஆச்சு. இது 4 வைத்திய முறைகளை நம்ம சொல்ல போகிறோம். இந்த 4ஐயும் தனித்தனியாக பண்ணுறாங்க. இப்போ 4ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரே சிகிச்சை முறையில் அதை எப்படி அந்த பயிற்சியை பண்ணுறதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். இது நீங்கள் நின்றுக்கிட்டே கண்ணாடி முன்னாடி எவ்ரிடே வந்து நீங்கள் பண்ணலாம். எவ்வளோ நாள் சார் பண்ணணுன்னா அது உங்கள் இஷ்டம்தான். இது பெரிய ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. இதுக்காக பெரிய நேரம் ஒன்றும் நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல, பணம் காசு செலவு கிடையாது. தினம் பண்ணுங்கள். அவங்க 3 நாள் சொல்கிறாங்க, நீங்கள் 30 நாள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை தினம் கூட ட்ரை பண்ணுங்கள். இது எப்போ ட்ரை பண்ணோன்னா காலையில் ஏஞ்ச உடனே வெறும் வயிற்றில் பண்ணோம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுட்டு உடனே பண்ணிவிட்டு தூங்க போகக்கூடாது. இது நாள் ஃபுல்லாக எப்போ வேணால் பண்ணலாம். நான் சொன்ன அந்த இரவு பகல்ன்றது வந்து காலையில் ஏஞ்ச உடனே ராத்திரி தூங்க போகும்போதுன்றது ஐடியல் டைம். மற்றபடி பகலில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சாப்பாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு பின்னாடி, சாப்பாட்டுக்கு பின்னாடியோ முன்னாடியோ 2 மணி நேரம் கேப் இருக்கணும். அந்த இதில் பண்ணலாம். இப்போ இது ஃப்ளூ ஜுரம் அந்த மாதிரி சளி பிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவர்கள், வயிற்றில் வேறு விதமான பிரச்சனைகள் உள்ளவர்கள், அப்புறம் வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் மென்சுரல் டைமில் வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, அதாவது ஆக்சிஜனை அதிகமாக்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனை ஏற்றுக்கொண்ட ரத்தம் வந்து அப்படியே வந்து சூடாக வந்து ஒரு ஆக்டிவேட்டட் முறையில் வந்து இது உடம்புக்குள்ளே பாயக்கூடிய வல்லமையை இதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் மசாஜ் இந்த ப்ரெஷர் பாயிண்டில் உள்ள அக்யூப்ரெஷர் கொடுக்கறதுனால நீங்கள் அந்த மாதவிடாய் காலங்களில் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குன்றது தான் காரணம். மற்றபடி இது செல்களுக்கும் மசில் செல்களுக்கும் உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுக்கறதுனால இது பெரிய ரிசல்ட் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த முறை என்னன்றதை நம்ம விலைக்கு சொல்லும் போதே மிச்ச விஷயங்களை பற்றி பேசுவோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 டிப்ஸு. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அது நல்லது. 2வது, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் நின்றுக்கிட்டு செய்யலாம். நீங்கள் நான் ஆரம்பத்தில் படுத்து கொண்டு செய்வது மிக மிக நல்லது. இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இதை பண்ணி முடித்த உடனே கொஞ்சம் தண்ணி குடிப்பது அந்த டாக்ஸின்ஸ் வெளியேற்றத்தை அப்படியே பாடியிலேருந்து வெளியே வந்து கொண்டு போயிடும். அப்போ நீங்கள் இதில் வாட்டர் கொஞ்சம் குடிக்கிறது நல்லது. 3வது, இதை கைகளால் பண்ணுவதை விட இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் தடவிட்டு உங்கள் ஸ்கின்ல ஆயில் தடவிட்டு பண்ணுறது மேலும் வந்து பலனளிக்கும். அப்போ அந்த ஆயில் வந்து என்ன பண்ணலான்னா, சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கிடைச்சா வாங்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெயை வாங்கி ஒரு 5-6 பூண்டு தட்டி போட்டு அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை இளஞ்சூட்டில் நீங்கள் இந்த வயிறு அப்டமன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பகுதியில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தொப்புளில் நல்லா விட்டுக்குங்க. இப்போ இது 3ம் செய்வது அவசியம். அதே மாதிரி மாதவிடாய் காலத்திலேயோ இல்லை வயிற்றுக்குள்ளே வேறு பிரச்சனைகள் இருக்கும், இதை பண்ணக்கூடாது. இது பிளட் ஃப்ளோவை வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும், ரத்தத்தில் ஆக்சிஜனை வந்து இது அதிகரிக்கும். இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, அது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க
கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம அந்த இது என்னன்றதை பார்ப்போம். இப்போது நீங்கள் இந்த 2 கைகளையும் இந்த மாதிரி தொப்புளுக்கு மேலே வந்து இதை வச்சு மூடணும். இதை வச்சு இப்படி மூடணும். போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் அழுத்தி மூச்சை இழுக்கும்போது வயிறை நல்லா உள்ளே அழுத்திக்கிங்க. அப்புறம் மூச்சை வாய் வழியாக வெளியே விடும்போது கைகளை வெளியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 5 முறை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வயிறு வந்து இப்போது வார்ம் அப் ஆகி ரெடி ஆகிவிடும். இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆயில் அப்ளை பண்ணதில் இந்த பொசிஷனில் வச்சு நம்ம மூச்சை இறக்குனதுக்கப்புறம் கையை எடுக்காமல் இந்த கைகளை வச்சு நல்லா இப்படி கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் அந்த தொப்புளை சுற்றி நல்லா வந்து கொஞ்சம் அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி ஒரு மசாஜ் 2 பக்கமும் அப்படி. இது ஒரு 5 முறை, இந்த பக்கம் 5 முறை, இந்த பக்கம் ஒரு 5 முறை வந்து இது மசாஜ். இது அடுத்த ஸ்டெப்பு. இதை படுத்துக்கொண்டு பண்ணலாம், இல்லை நின்று கொண்டும் பண்ணலாம். இப்போது இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கைகளுடைய இந்த 3 விரலை வந்து இப்படி எடுத்துக்கங்க. இதை இந்த பக்கம் இந்த விலா எலும்பு வருது இல்லையா, அதை தொட்டு பாருங்கள். அந்த விலா எலும்பு தட்டுப்படணும். அதை ஒட்டி உள்ள பகுதி, அதை அந்த விலா எலும்பில் போய் பண்ணக்கூடாது, அதை ஒட்டி உள்ள இந்த சதை பகுதியில் இப்போ நீங்கள் இந்த பக்கம் இதை வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். இது ஒரு 5 அல்லது 6 முறை பண்ணணும். அதே மாதிரி இந்த விரல் 3 விரல் இந்த பக்கம் உள்ள அந்த விலா எலும்பு அதை ஒட்டி உள்ள பகுதியில் நீங்கள் ஒரு 5 அல்லது 6 முறை இந்த மாதிரி பண்ணணும். இது ஸ்டெப் நம்பர் 3. ஃபஸ்ட்டு கையை வச்சு மூச்சை இழுத்து இதை வந்து வார்ம் அப் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த கையை எடுக்காமல் இந்த தொப்புளை சுற்றி மசாஜ் பண்ணுறீங்க. 2வது 3வது இந்த விரலில் இந்த சைடு நீங்கள் தான் பண்ணணும், வேறு யாரையும் பண்ண வேண்டாம். இந்த கை விரல் இந்த பக்கம் போகணும் ஆப்போசிட் பகுதியில், இந்த கை விரல் இந்த ஆப்போசிட் பகுதியில் போகணும். இதை நீங்கள் தான் பண்ணணும். இதை வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன், ஆன்டி சர்க்குலர் மோஷன், இது மாதிரி சர்க்குலர் மோஷன், ஆன்டி சர்க்குலர் மோஷன். உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சு தெரியறது இப்போவே தெரியும். இப்போது இதே 3 ஃபிங்கரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு நம்ம இந்த நெஞ்சினுடைய இந்த 2 விலா எலும்பும் சேர்ற இடம் இருக்கு இல்லையா, அதை தொட்டு பார்த்துக்குங்க. அதை ஒட்டி உள்ள சதை பகுதியிலேருந்து இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து இதை வந்து இப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி கர்வில் போய் இந்த இடுப்பினுடைய இந்த எண்டு, இந்த பெல்விக் போன் இருக்கு இல்லையா, இந்த எலும்பையே ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். நம்ம நெஞ்சு கூட்டு எலும்பையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இந்த இடத்துல வரும்போது அந்த இடுப்பினுடைய இந்த பகுதி இப்போது இந்த ஆங்கிளில் வந்து நம்ம இதை வந்து சர்க்குலர் மோஷன் அப்படியே கையை எடுக்காமல் கீழே நவுத்திக்கிட்டே இதை வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரணும். இப்படி கூட பண்ணலாம். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த இடத்த மிஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த ப்ரெஷரில் வந்து அது வந்து வந்துவிடும். அப்போது இங்கேருந்து இப்படி வர மாதிரி, அதே மாதிரி இந்த சைடு இங்கேருந்து இப்படி அந்த எலும்பில் போய் தேய்க்கக்கூடாது, எலும்பை ஒட்டி உள்ள சதை பகுதியில் பண்ண வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து தெரியறது வந்து தெரியும். அப்புறம் இப்போது இந்த சைடு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இப்போ எந்த ஆங்கிளில் நீங்கள் வந்தீங்களோ அதே ஆங்கிளில் இப்போ இந்த 2 கைகளையும் வைத்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அதே மாதிரி ஆங்கிளில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த நெஞ்சினுடைய நடுப்பகுதிக்கு வர வேண்டும். இப்போது மேலே வந்துட்டோம் இல்லையா, இப்போ இங்கேருந்து இப்படி கீழே இறங்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இப்போது திரும்பவும் மேலே போகணும். இதை ப்ரெஸ் பண்ணி அந்த இந்த ஆங்கிள் அப்புறம் இந்த ஆங்கிள் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி போயிட்டு இங்கேருந்து இப்படி வரணும். இப்போ வந்துட்டிங்களா, திரும்ப அப்படியே ரிவர்ஸில் அதையே வந்து இது ஒரு தரம் அங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் இப்படி முடிக்கும்போது அது முடிக்கும்போது இந்த தொப்புள்லேருந்து ஸ்ட்ரைட்டு பகுதி, இந்த ஸ்ட்ரைட்டு பகுதியை வந்து நம்ம இங்கே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இதை வந்து ஒரு 5 முறை, இப்போ இந்த மாதிரி இப்படி இந்த ஆங்கிளில் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த சென்ட்ரல்லேருந்து பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து
பால்பர் ரூலர் டெக்னிக் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சார். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த வயிறை இந்த பக்கம் இப்படி பிடிச்சி இந்த சதையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படி விட்டுடணும். இந்த சதையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு மசாஜ் இங்கேருந்து பிடிச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்து நல்லா அழுத்தி, நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்தி நீங்கள் வந்து விடணும். இது வந்து 8வது. அடுத்தது ஷேக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த வயிறினுடைய தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி அதை வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து இதை சுற்றுவது. இப்படி சுற்றக்கூடாது, இப்படி மேலே தூக்குன மாதிரி, இந்த வயிறை மேலே தூக்குன மாதிரி இதை வந்து இப்படி மசாஜ் பண்ணுவது. அதுக்கப்புறம் இந்த விரல்களால் இதை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து கவுண்டர் கிளாக்வைஸில் 3 முறை, இதை வந்து கவுண்டர் கிளாக்வைஸில் 3 முறை. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் மெத்தடு. இதை நல்லா 1க்கு 2 முறை பாருங்கள். டெய்லி காலையிலையும் நைட்லேயும் மினிமம் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் இதை பண்ணுறதுக்கு ஆகும் உங்களுக்கு, இல்லை 10 நிமிஷத்தில் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 15 நிமிடங்கள் பண்ணுங்கள். காலையில் எழுந்தவுடன் நைட்டு படுக்க போகும்போது இது பண்ணி முடிச்சுட்டு நிறைய தண்ணி குடிங்க. உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறி அது உடம்பை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அது உங்களுடைய யூரின் வழியாகவும் உங்களுடைய காலை கடன் வழியாகவும் அது வந்து வெளியே போய்விடும். இரத்த ஓட்டம் வந்து ஆக்சிஜன் அதிகரிக்கப்பட்டு ஆக்டிவேட்டடான பிளட் வந்து உங்களுடைய உடம்பு பூரா பர்டிகுலராக இந்த வயிற்று பகுதியில் உள்ளே வரும். அப்புறம் இந்த கேஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ப்ளோட்டிங்கு, இந்த தொங்கு சதை எல்லாமே வந்து போய்விடும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பெண்கள் வந்து மென்சுரல் டைமிங்கில் வந்து இதை பண்ண வேண்டாம், மற்ற டைமில் வந்து பண்ணலாம். நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். AJH.